செய்யும்படி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரணை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, முடக்கப்பட்ட சொத்துகள் விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. இரு நீதிபதி அமர்வின் இந்த உத்தரவு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். கோயம்புத்தூரில் உள்ள ஒரு சொத்தை வாங்குவதற்காக முன்வந்த மகேஷ் கண்ணன் என்பவர் அந்த சொத்து வருமான வரித்துறையாலும் சிவில் நீதிமன்ற உத்தரவுகளாலும் முடக்கப்பட்டுள்ளதால் அதற்கான விற்பனை பத்திரத்தை பதிவு செய்ய சார் பதிவாளர் மறுத்ததை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி மோசடி அல்லது போலியான ஆவணங்கள் தொடர்பான பதிவுகளுக்கு மட்டுமே பதிவு சட்டம் பிரிவு 22B தடையாக இருக்கிறது என்று கூறி விற்பனை பத்திரத்தை உடனடியாக பதிவு செய்ய சார் பதிவாளருக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார். தனி நீதிபதியின் இந்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவானது நீதிபதிகள் அப்துல் குத்தூஸ் மற்றும் நீதிபதி ராஜேஷ் விவேகானந்தன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சொத்து முடக்கம் செய்ய உத்தரவு பெற்றிருந்த அசிக் அலி மற்றும் அஜீர் முகமது சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவானது பதிவு சட்டத்திற்கு முரணானது என்று வாதங்களை வைத்தார். மேலும் சட்டம் வெளிப்படையாக தடை செய்துள்ள ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு சட்டப்பூர்வ அதிகாரிக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்றும் பதிவு செய்த சார் பதிவாளர் மறுத்த உத்தரவு ரத்து செய்யப்படாத நிலையில் விற்பனை பத்திரத்தை பதிவு செய்ய உத்தரவிட்டது சட்டப்படி நிலைக்காது என்று அசன் முகமது ஜின்னா வாதங்களை வைத்தார். இந்த வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் விற்பனை பத்திரத்தை பதிவு செய்யும்படி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை வித்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.